முதல்ல ஓட்டுக்கு ₹1 ஆரம்பித்தாங்க, அப்படி தானேங்க? ஆமாம். நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்புறம் ₹5 வந்தாங்க, அப்புறம் 10, அப்புறம் 100, அப்புறம் 200, அப்புறம் 300, அப்புறம் 400, இப்போ 500. 26 தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு என்னால் முடிஞ்சது. போன தேர்தலில் ₹1000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 வேணா 26ல் 2000 வளரும். இதெல்லாம் எப்படிப்பட்டதெல்லாம் டெவலப்பில் வருது, இதெல்லாம் வளர்ச்சியில் வருது வழக்கு. என் பேர் வந்து கவியரசன்யா. நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து வரேன். அந்த கோவிலுங்களில் இருக்கிற சிற்பங்களை பார்த்து இப்போ நான் அதை பார்த்தே இப்போ கின்னஸ் ரெக்கார்டு வந்து சிற்பக்கலை சார்ந்து தமிழ்நாட்டில் தமிழ் சிற்பக்கலை சார்ந்து மைக்ரோ ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சிற்பக்கலையிலேயே அபூர்வமான துறைன்னு சொல்லுவாங்க. இலங்கையில் நுட்பக்கலை, மிக நுட்பக்கலை சொல்லுவாங்கய்யா. அதில் இலங்கையில் அந்த குறிப்புகள்லாம் தமிழர் சார்ந்து இருந்தது அழிக்கப்பட்டிருக்கிறதா சொன்னாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே படிக்காமல் கோவிலுங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களை பார்த்து மிக நுட்பக்கலையில் இன்டர்லாக்கிங் மெத்தட் சொல்லுவாங்கய்யா, செயின் லிங்க்னு சொல்லுவாங்க. புரியுது. அதில் வந்து தொடர்ச்சியாக தமிழர் முறைப்படி பண்ணி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாங்கய்யா. அதுவும் இல்லாமல் உலகத்திலே சின்ன முருகர் சிலை வந்து நான் வடிவமைச்சு அதுக்கு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணேங்கய்யா. வாழ்த்துக்கள். உலக லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ 251 கண்ட்ரிக்கு மேலே இந்த கின்னஸ் ரெக்கார்டு வந்து இருக்குங்கய்யா. இந்தியாவுலேயும் இருக்குங்கய்யா. ஆனால் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இதே துறை சார்ந்து இருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கோபம் வந்துச்சுங்க ஆரம்பத்தில். அமெரிக்காவில் இங்கே திருச்செங்கோடில் இருக்கிற நடராஜர் சிலையை பார்த்து ஒருத்தர் பார்த்துட்டு, அதுதான் உலகத்தில் மிக சின்ன சிலையாக இருந்தது முதல்ல ஆரம்ப காலத்தில். அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் பார்த்து டெடிபியர் பொம்மையை செஞ்சு வச்சுருந்தாங்க. எனக்கு கோவம் வந்து நம்ம இது தமிழர் சார்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு முருகர் சிலையை கொண்டு வந்து அதை செஞ்சு சக்ஸஸ் பண்ணி அதுக்கு நான் ரெக்கார்டும் வாங்கிட்டேன். இப்போ வேர்ல்டுலே மைக்ரோ ஆர்ட்ஸ் துறையில் தமிழ்நாடு தான் இருக்குதுயா. ஆனால் இப்போ தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து 2nd பிளேஸ் 3rd பிளேஸ் இருப்பாங்க இல்லைங்கய்யா. அவங்களுக்கு அந்த மாநில அரசு வேலைத்துவத்தில் முக்கியத்துவம் கொடுத்து இது பிரதமர் நாலேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டு பிரதமர் வெளிநாட்டுக்கு டூரிஸ்ட் அந்த மாதிரி வராங்க இல்லைங்கய்யா, சிறப்பு விருந்தினர்கள், அவங்களுக்கு இது இந்திய அரசாங்க சார்பாக கிஃப்ட் கொடுக்குறாங்கய்யா. அதுவும் இல்லாமல் அங்கே போய் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் தொழில்துறை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் நான் ஜெயிச்சும் எனக்கு உண்டான அங்கீகாரம் இந்த இதில் இன்னமும் கிடைக்கல. இன்னொன்று உதயநிதி ஐயாவை இப்போ நான் நடுவில் போய் பார்த்துட்டு வந்தோம். அவார்டு வின் பண்ண உடனே ஐயாவுக்கு தெரியும். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா தெலுங்கானாவிலேருந்து ஒருத்தர் போலி அவார்டுன்னு சொல்லுவாங்க, காசு கொடுத்து வாங்குற மாதிரி அவார்டு சொல்லுவாங்க. அவர் நீச்சல் வீராங்கனை திறமைசாலி தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நண்பரும் கூட எனக்கு. அவர் வந்து தெலுங்கானா சார். அவங்க வந்து இப்போ நானும் அவரும் போய் பார்க்க போயிருந்தோம். அப்போது நீச்சல் வீரத்தில் அவர் வின் பண்ணன்னு சொல்லிட்டு தெலுங்கானாவில் அவங்க ஸ்கூலில் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு தமிழ்நாட்டில் வந்து முறைப்படி சொல்லி இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு வந்து அவங்களுக்கு அங்கே ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராங்க. அதே டைமில் கின்னஸ் ரெக்கார்ட் நான் வின் பண்ணிட்டு போனேன். அவங்களுக்கு கொடுத்த வெளியில் சொன்னது அந்த மாதிரி எதுவுமே தமிழர் சார்ந்து கலையில் அச்சீவ்மெண்ட் பண்ணி தமிழ்நாட்டிலே பிறந்து வந்து எனக்கு தம்பி நம்மகிட்ட வந்திருந்தாப்புல நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்துக்கிறாரு நினைக்கிறேன். அந்த இதை இங்கே பாருங்கள், கிடைக்கல. உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் போய் பார்க்குறாங்க. 2 பேரும் ஆந்திராவிலேருந்து வந்தால் இவருக்கு பிந்தன விருது வாங்கினவர், இவர் முதன்மை விருது இவரையும் பாராட்டுறாரு, அவரையும் பாராட்டுறாரு. அவரை ட்விட்டரில் போட்டு பெரிய அளவில் போஸ்ட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஆந்திரா அரசுக்கு சொல்லி வேண்டப்பட்ட உதவிகள் உடனடியாக கிடைக்க ஏற்பாடு செய்துட்டார். என்னன்னு கூட மதிக்கல, எனக்கான உதவிகள் செய்யலை, வேலைவாய்ப்புக்கு வழியை சொல்லலை, பாராட்டுவோம் பெரிய அளவில் இல்லை, என்னை தட்டி கொடுக்கல, இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதான் இல்லை கூட சொல்லலைங்கய்யா. இப்போ ஹைதராபாத்தில் இருக்கிறோம், என்கிட்ட 2nd பிளேஸில் வந்தவங்க இப்போ கேட்குறான். இப்போ இது அப்படியே புரிஞ்சுக்கிட்டானே. பேரை சொல்லு. கவியரசு வெளியில் சொல்லலை இல்லை, இப்போ உலகம் பூரா கவியரசு யாருன்னு தெரிஞ்சிடும். ரொம்ப சந்தோஷம். அடுத்தவங்க சீசர் சொல்லுவா, அண்ணன் அடிக்கடி சொல்லியிருக்கு, அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீயே எழுந்து சொல்லிடுறா நான் ஆகச் சிறந்தவன் என்றுங்கிறான். கவியரசு நீயே சொல்லிட்ட. இந்த நிகழ்ச்சியை எத்தனை லட்சம் பேர் பார்க்க போகிறான்னு தெரியும். நீ உலகம் பூரா கவியரசு யாருன்னு தெரியும். நீ வந்து உன்னை யார் கலை சிலை எல்லாம் செய்ய சொன்னது? நீ கள்ளச்சாராயம் குடித்து செத்தோம்னா நமக்கு அரசு காசு கொடுக்கும். 10 லட்சம் 10 லட்சம் கொடுக்கும். இந்த அரசு நீ சாதிச்சுன்னா உனக்கே தெரியுது. இந்த முதல்ல கேள்வி கேட்டான்ல,
அவனுக்கு என் தம்பி பதில் சொல்லிட்டான். எந்திரியா நான் சொல்கிறேன். இவன் சாதிச்சு இந்த தெருவில் நிற்கிறான்ல, அவனுக்கு உரிய மரியாதையை செய்கிறது தமிழ் தேசியம். அவன் சாதிச்சும் தமிழன் விற்கிறான் பாரு, அவனை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு எதுக்குன்னு தெரியுதுல, அது திராவிடம். இப்போ விளங்கிருச்சா? இப்போ வந்து எப்படின்னா உரிய எடுத்துக்காட்டின் மூலமாக உனக்கு விளக்கிட்டேன். நேர எதுக்கு ஐயா இன்னொன்று சொல்லிடுறேங்கய்யா. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து பிறந்து பெங்களூரில் போய் செட்டிலான ஒரு தமிழர் என் துறை சார்ந்து எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கின்னஸ் ரெக்கார்ட் ப்ராசஸ் எனக்கு தெரியலைங்கய்யா. அவங்க வந்து அவங்க ஸ்டேட்டில் இருக்கிறவங்களைய கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாட்டில் எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போனாங்க எங்கள் ஊரில். ஆனால் நம்ம கவர்மெண்ட்டில் வேலை வாய்ப்பில் எல்லாத்துலேயும் இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆகியும் எனக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதும் இல்லாமல் இது வெளியிலையும் சொல்லாமல் மறைக்கப்பட்டிருக்குங்கய்யா. கொஞ்ச நாளைக்கு தான் கவியரசு. நெருப்பை ரொம்ப நாள் குப்பையை போட்டு மூட முடியாது கவியரசு. நீ கவலையே படாத. உனக்கான காலம் வருது. உன்னை உலகம் கொண்டாடக்கூடிய காலத்தை நம்ம உருவாக்குவோம். கொண்டா கொண்டா இது ராஜராஜ சோழன் சிலை. ராஜராஜ சோழன் சிலை. மனுஷன் முடியல செய்யறதுக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெறுங்கண்ணில் பார்த்து லென்ஸ் இல்லாமல். மனித முடியல. ஆமாம், யானை முடியல இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி. சரி கவியரசு, அதை நாங்கள் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது? உண்மையிலே சிறப்பு தான். உன்னை பாராட்டுறேன். நீ வா. என்னவா உலகம் பாராட்டுற அளவுக்கு நீ வருவ. நீ வச்சுக்க. எனக்கு தானா? நம்ம பாட்டை எப்படி உலகம் பூரா போரிட்டு வென்றானோ அப்படி நீ உன் கலையால் வெல்லுவ. பாராட்டுகள் கவியரசு. அவன் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு.